நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை குறித்து பேச விரும்புகிறோம். நம்ம தானே நன்னெறி தானே, நல்ல நெறிகளைத்தானே. முதலாவதாக, நீங்கள் யாராய் உங்களை புண்படுத்தி இருப்பார்களானால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஸ்பிரிச்சுவல் அயோடின். அயோடின் என்பது இந்த எரிஞ்சு புண்ணாகி தோல் கிழிஞ்சு போனால் அதுக்கு தான் போடுறது. அது போட்ட உடனே அதை விட ஜாஸ்தி எரியும், ஆனால் நிச்சயமாக அது புண்ணை ஆற்றும். கொஞ்ச நேரம் அந்த வலியோட வலியை இதை போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் தாங்க முடியாத வலி வரும், ஆனால் அதிலேயே புண் ஆறும். இஃப் யூ டூ நாட் டூ திஸ், இது செய்யாவிட்டால் அது மிகவும் அசிங்கமான ஒரு புண்ணாக மாறிவிடும். தோல், மித்த உள்ள கிருமிகள், நம்முடைய சரீரத்தில் உள்ளவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த அடிபட்ட காயத்தில் ஒரு அசுத்தமான புண் வந்துவிடும். அதிகமாக பழுத்து நாறிவிடும். நாற்றவெடுக்கும் புண்ணாக மாறலாம். நீங்கள் தொடாமல் விட்டுகிட்டே இருப்பீங்கன்னா அதிகமாய் பரவி போய்விடும். இரண்டாவது, உங்கள் மனசிற்குள்ளே அவர் செஞ்ச துன்பமான காரியமானது அதிகமான வெறுப்பையும், ரிசன்ட்மெண்ட், உங்களுக்குள்ளே வெறுப்பையும் கடினமான இருதயத்தையும், அந்த மனிதன் மீது உங்கள் மீது உள்ள கிரீவன்ஸ், ஒரு வெறுப்புத்தன்மையும் அங்கிருந்து ஒழுக ஆரம்பிக்கும். அது நிமித்தமாய் நம்முடைய மனதிலே வேதனை, புண், கவலை, துக்கம் இவைகள் வந்துவிடும். மூன்றாவது, do this unburdening yourself to a trusted counselor. ஒரு பாரபட்சம் இல்லாத நல்ல ஒரு ஆலோசகரிடத்தில் நீங்கள் போக வேண்டும். அவரிடத்திலே போய் எந்த வேதனையும் உங்களை புண்படுத்தினவரையும் நீங்கள் சொல்லி உங்கள் மனதில் உள்ள அத்தனையும் வெளியே தள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நடந்த சம்பவம் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத்தில் எழுதி அவரை குறித்து எல்லாவற்றையும் கசப்பை கொட்டி அது எழுத்தில் எழுதி விடுங்கள். எல்லாம் எழுதி முடித்த பிறகு ஒரு முறை வாசியுங்கள். வாசித்து ஏதாவது நல்ல வெறுப்பை காண்பிக்கக்கூடிய, கோபத்தை எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் போட்டு அதை கிழித்து போடுங்கள். சுக்கு நூறாய் கிழித்து அது தென்னுக்கு கூட தெரியாத அளவில் போட்டு தீக்குள்ளே போட்டு எரித்து விடுங்கள். அது உங்கள் மனதை புண்படுத்தி கொண்டிருந்த அத்தனையும் அதில் எரிந்து போகட்டும். அப்பொழுது அவரை மன்னித்து விடுங்கள். நான்காவது, become fully aware of the harmful resentment can do you. என்ன விதமான கசப்புகளும் உன்னைக்குள்ளே வந்து உங்களை கெடுத்துவிடும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே உங்களை சிக்காக்கூட ஆக்கிரும், உங்களை வேதனைப்படுத்திடும். அப்புறம் வெறுப்பு வந்துவிடும், அப்புறம் கோபம் வந்துவிடும், அப்புறம் தாறுமாறாய் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஆகவே அவைகள் எல்லாவற்றையும் மனதை விட்டு அகற்றி போடுங்கள். அகற்றி போட்டு நீங்கள் என்னையை அவர் செஞ்சது என்னை அதிக வேதனைப்படுத்தக்கூடாது என்ற தீர்மானம் பண்ணி கொடுங்கள். அஞ்சாவது, டோன்ட் ஸ்டாப் வித் ஃபர்கிவிங் எ டைம். அவரை நினைத்து நினைத்து மன்னித்து விடுகிறேன், அவரை நினைத்து மன்னித்து விடுகிறேன்
என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, சொல்லும் பொழுதெல்லாம் மனதுக்குள்ளும் வாயிலும் உங்கள் சொல்லி அறிக்கையிடுங்கள். அப்படி செய்வீர்களானால் பேதுரு என்பவருக்கு இயேசு கொடுத்த அருமையான அறிவுரை, நீ 7 முறை அல்ல 70 முறை கூட நீ அவைகளை மன்னிக்க வேண்டும். அப்படியானால் 7 times அல்ல 70 times 7 அப்படி சொன்னால் அது நீங்கள் இன்ட்டு போட்டு பாருங்கள். 70 times போடுங்க பார்க்கலாம். 70 தடவை போட்டு பாருங்களேன், இன்ட்டு போட்டு. அவை எல்லாமே லிட்ரலாக மன்னித்து விடுவீர்கள். மன்னிக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு மூச்சு மெதுவாக போகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இறுகி போகும். அப்படி போகக்கூடாது. 6வது, திங்க் அபவுட் ஃபர்கிவிங் இஸ் நாட் இனஃப். ஃபர்கிவ் பண்ணுறது, மன்னிக்கிறது போதாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You must come to a specific moment when you say, with God's help, I now forgive. நீங்கள் கடவுளே உம்முடைய பேரிலே, உம்முடைய நாமத்திலே, உமக்காக நான் இந்த மாதிரி என்னை வேதனைப்படுத்துகிற இவனை மன்னிக்கிறேன் என்று அவன் பேரை சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். அது எத்தனை முறை சொல்லணும்னு சொன்னேன்? 7 முறை 70 தடவை கடவுளிடத்தில் சொல்லி கொண்டிருங்கள். ஒருவேளை உங்களுடைய மனதிலிருந்து அவன் வெளியே போய் விடுவான். 7வது, ரிப்பீட் த லார்ட்ஸ் ப்ரேயர். உங்களுக்கு கர்த்தருடைய ஜெபம், இவர் மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிரியமான ஜெபம் கர்த்தருடைய ஜெபம். அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, ஹமாரா ஸ்வர்கமே பிதா என்று சொல்கிற மாதிரி அதை உங்களுடைய என்ன பாஷையில் தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அதில் நான் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவனுக்கு மன்னித்தது போல, எங்கே நீங்கள் மன்னிக்கலையே, மன்னித்தது போல அப்படின்னு சொல்லி அந்த பேரையை வைத்து எனக்கு மன்னியும் என்று சொல்வீர்களானால், கடவுளை நீங்கள் முன்னிட்டு வைத்துவதனாலே அவரையும் மன்னித்து விடுவீர்கள். உங்கள் இருதயத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துவிடும். Forgive me my trespasses as I forgive. 8வது, pray for other person, asking specific blessing for him. உங்களுக்கு துன்பம் செய்து வேதனைப்படுத்தின அந்த மனுஷனுடைய பெயரை சொல்லி அவரை கடவுளே நீர் ஆசீர்வதியும், ஸ்பெஷலி எனக்கு அவர் செய்த துன்பத்தை வேதனைகளையும் நீர் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், நான் இவர் மேலே தான் கோவிச்சுக்கிட்டேன், இவர் மேலே நீங்கள் மன்னிச்சு இவரை ரொம்ப ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்கள். அவன் எவ்வளவு துன்பம் செய்திருந்தாலும் நீங்கள் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தினாலே அவன் சீக்கிரம் செய்து விடுவான். இது முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும். ஆனால் நீங்கள் செய்கிறதற்கு கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். 9வது, ஸ்பீக் இன் அ கைண்ட்லி காம்ப்ளிமெண்ட்ரி மேனர் and as often possible about the person against whom you are harboring antagonism. யார் மீது வேதனைப்பட்டு கோபப்பட்டு விரோதம் பட்டு இருக்கிறீர்களோ அவரை குறித்து நல்ல காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் ரொம்ப நல்லவர், இப்படி செஞ்சுருக்கிறாரு, என்னன்னு தெரியல என்று நீங்கள் ஆச்சரியப்படுவது போல பேசி, ஆண்டவரே நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று அவரை குறித்து நீங்கள் அதிகமாய் விமரித்து ஜெபியுங்கள், பேசுங்கள். நீங்களே தனியாக உட்கார்ந்து அவரை பற்றி சொல்லுங்கள். 10வதாக, மேக் அ சின்சியர் ஸ்டடி ஆஃப் த பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் which created an unhappy relationship. இந்த ஒரு துக்ககரமான, விரும்பத்தகாத, வேதனையான இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் என்னவா இருக்கும்? இந்த மனிதனுடைய குணநலங்கள் இப்படியா அப்படியா இப்படி இருக்குமா என்று அதை குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் அதை மினிமம் பண்ணுங்கள், குறைத்து பேசுங்கள். அதை பற்றி அர்த்தமே இல்லாதபடிக்கு பேசி அவரை பாராட்டுங்கள். மிஸ்டேக் பேட்டர்ன் என்னன்னு தெரியல, ஏன் அப்படி செஞ்சுருப்பார், என்ன என் மேலே செய்கிறதுக்கு, என்னை புண்படுத்தினதுக்கு, இந்த கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன தான் அவர் செஞ்சிருப்பான்னு தெரியலையே என்று நீங்கள் அவரை ஒதுக்கி வைத்து விடுங்கள். ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல மனுஷன்தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள். இது மன்னிக்கிறதை பற்றி நார்மன் வென்சன் பீல் என்பவர் நியூயார்க்கில் இருந்தார். அவர்
இதைவிட ஏராளம் பேசியிருக்கிறார். நான் ஏராளம் கிறிஸ்தவ தன்மையிலே ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பை பத்திரமாக வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் எப்படி மாறுவது என்று நான் விமர்சையாக பேசியிருக்கிறேன். ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறேன். நிறைய அர்த்தங்களையும் உதாரணங்களையும் சொல்லி பேசியிருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மன்னிப்பு என்கிற உன்னதமான குணத்தை பற்றி வைத்து கொண்டு உங்களிடத்தில் மிக மிக கனமான விலை உயர்ந்ததாக நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த மன்னிப்பை பகையை ஒழித்து விடக்கூடிய ஒரு பொன்னகை உங்களிடத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த விதமான கோபத்தையும் அகங்காரத்தையும் தப்புக்களையும் பார்த்து நாம் அலசடிப்பட்டு விடக்கூடாது என்று மன்னிப்பு என்கிற ஒரு பூவை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அது பெட்டர் தேன் இந்த ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்க, நல்ல மணக்கக்கூடிய நறுமணங்களுடைய ஸ்ப்ரே, காஸ்ட்லியானது, டோட்டல் பாடியிலேயே அது நல்ல மனம் மணந்து கொண்டிருக்கும். அதுபோல் நம்முடைய இந்த மன்னிப்பை நாம் வைத்து பூ அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா என்று ஒரு பாடகர் அருமையாய் பாடியிருக்கிறார். அது என்ன செய்யுமாம், அந்த மன்னிப்பை நாம் சூடிக்கொள்வோமானால் நம்மிடத்தில் இருக்கும் அழகு அதிகமாக இருக்கும். நம்முடைய முகத்தில் அந்த புன்னகை இருக்கும், அந்த மன்னிப்பு இருக்கும். அது ஆச்சரியப்படக்கூடியதாக ஆக்கும். நம்முடைய முகமே கோபம் எரிச்சல் இல்லாத முகமாக, மகிழ்ச்சியான முகமாக மாறும் என்று சொல்கிறார். நான் ஒருத்தரை பார்த்தபோது அவர் ரொம்ப கோபத்தோடு எரிச்சலோடு புளிச்ச முகமாக இருந்தார். புளிச்ச முகம் எப்படி இருக்கும், இந்த டிவியில் போட்டு காமிக்கிறாங்க பாருங்க, பல் சொத்தையாயிருச்சுன்னா ஒரு ஐஸ் கட்டியை அப்படி சுவைச்ச உடனே அவர் முகமே அப்படியே சுவிச்சு அசிங்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட முகத்தை மிகவும் புன்னகையான, இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபேஸ் போடுறாங்க, அதில் ஏதாவது ஒரு சிறந்த ஃபேஸை நீங்கள் பார்த்து இமிட்டேட் பண்ணி பாருங்க கண்ணாடியில். அந்த அழகு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு, அந்த அழகு உங்களுக்குள்ளே வரணும். எங்கே இருக்கணும், அகத்தின் அழகுதான் முகத்திலே வரும், அகத்தின் மன்னிப்புத்தான் முகத்திலே காண்பிக்கப்படும், அகத்தின் இனிமைதான் முகத்தில் இனிமையாக இருக்கும். நீங்கள் வயசானா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் முகத்தில் அந்த ஒரு தூய்மை, அந்த ஒரு மேன்மை, அந்த ஒரு பரிசுத்தம், இவைகளெல்லாம் சேர்ந்து இருக்கும். ஆகவே தான் நீங்கள் விட்டுவிடாதபடிக்கு மன்னிப்பை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், மன்னிப்பு என்கிற இந்த அருமையான காரியத்தை பழக்கத்துக்கு கொண்டு வாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். சில சமயங்களிலே இப்படி அநியாயமாக அக்கிரமம் செய்து நம்மளை வேதனைப்படுத்தி விட்டவர்கள் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும் பொழுது நமக்கு என்ன வந்து வருகிறது, எப்படி ஆகிலும் இந்த ஆளை நம்ம இடத்தை விட்டு காலி பண்ண வேண்டும். உங்களுடைய மனதை விட்டு காலி பண்ண எப்போ நினைக்கிறீங்களோ அது மனதில் நமக்குள்ள இட் வில் பி ஃபாஸ்ட்ரிங், அது நம்மை கடினப்படுத்தி இறுக பிடித்து கொள்ளும். அந்த இறுக பிடித்து கொள்ளாதபடிக்கு நாம் அதை எப்படி வெளியே தட்டிவிட வேண்டுமானால் கடவுளிடத்திலே போக வேண்டும். இயேசு என்ன சொல்கிறார், உங்களுடைய விரோதியை நீங்கள் மன்னிக்கிறது போல. அப்படியானால் மன்னிப்பு என்பது விரோதி தான். பெரிய சத்தியம் ஒன்று நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்மை விரோதிக்கிற அத்தனை பேரையும், கசப்பு தருகிற அத்தனை பேரையும் நாம் மன்னிப்பதற்காக அவர் சிலுவையிலே தன்னையே ஒப்படைத்தார். சிலுவையிலே ஒப்படைத்து மன்னிப்பை தந்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மன்னிப்பை எப்படி தந்திருக்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய பிறருக்கு மன்னிக்கிறதை போல நான் உங்களை மன்னிக்கிறேன். நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்து அன்பு கூர்ந்து மன்னிப்பு தந்தார். கர்த்தர் உலகத்தை உருவாக்கினவர். நாம் எல்லாரும் செய்த கொடுமையை சுத்திகரித்து நம்மை விரோதிகளாகி தூரமாய் போன நம்மை அவர் சேர்த்து நம்மோடு அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும், அவர்கள் இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்பார்கள். அது மாதிரி பிறரை மன்னிக்கிறவர்களாக
ஆக்க வேண்டுமென்று தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர்களுக்காகவே அவர் தன்னையே படைத்தார். இப்படிப்பட்ட வல்லமையும் பரிசுத்தமும் நிறைந்த எந்த தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிற நீங்களும் நானும் பரமண்டல ஜெபத்தை நாம் சொல்லுவோம். எத்தனை முறை சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லி நாம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர் நமக்கு உதவி செய்வாராக. முடிக்கிறேன். வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.